நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பர்த்டேக்கு ஒரு ஃப்ரேம் வந்து மொபைல்லே எப்படி எடிட் பண்ணணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கா இல்லை யாருக்கா வேணாலும் இருக்கலாம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். டுட்டோரியல் வீடியோ தான். நீங்கள் எந்த மாதிரி எடிட்டிங் வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனில் போங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு இதில் நிறைய ரேஷியோ இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இப்போ வந்து போர்ட்ரேட் இருக்குது, போஸ்ட் இருக்குது. நம்ம வந்து போர்ட்ரேட் சைடில் தான் இந்த பக்கம் தான் செய்ய போகிறோம், லேண்ட்ஸ்கேப்பில் பண்ண போல். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன், ஃபோட்டோ அடுக்க போகிறேன். நான் வந்து இந்த ஹீரோயினி ஃபோட்டோ தான் வச்சு ரெடி பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 ஃபோட்டோ இல்லை ஒரு 5 ஃபோட்டோ செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அதேமாரியே இந்த ஃபோட்டோ செகண்ட் ஃபோட்டோ அதேமாரி சூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ லைட்டாக நான் அதை க்ராப் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை க்ராப் பண்ணிவிட்டு இப்போ அதேமாரி இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ அதேமாரி என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோ வந்து லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி செட் பண்ணுறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி இந்த வீடியோ அதேமாரி இந்த இடத்துல வச்சுட்டு மூட் ஒன், இதில் 3 விஷயம் தாங்க. ஃபோட்டோவை செட் பண்ணணும், க்ராப் பண்ணணும், மூட் ஒன் கொடுக்கணும். இது தெரிஞ்சால் போதும். அதோட டூப்ளிகேட் போடணும். இந்த 4 விஷயம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். திருப்பி இப்போ இந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபோட்டோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ க்ராப் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு போதும், க்ராப் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ கொஞ்சம் பிளராக இருந்தனால லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல வந்து மூட் அப்படி கொடுத்துனே இருங்க. ஏன்னா எல்லா மூடோன்றது ஃபோட்டோக்கு பின்னாடி போகணும். அதான் மூவ் அப்படின்னா ஃபோட்டோக்கு மேலே வருது. இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. திருப்பி இன்னொரு ஃபோட்டோ நான் போய் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை இப்போ நான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த ஃபோட்டோ நான் செட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இப்போ ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதேமாரி மூட் ஒன் கொடுக்குறேன். அந்த 5 ஃபோட்டோவும் கீழே போயிடும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுக்கணும். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டுனா முடிஞ்சது. திருப்பி அதேமாரி ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பி நியூ பேக்ரவுண்டில் போகிறேன். பேக்ரவுண்டில் போய்ட்டு அதே சைஸை கிளிக் பண்ணுறேன். போர்ட்ரேட்னு இருக்கும், அதே போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணுறேன். திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ வந்து அது இல்லாத இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜஸ் நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணா இருக்கலாம், அவங்களுடைய பர்த்டேக்கு அதேமாரி எடிட் பண்ணி நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணலாம். இந்தமாதிரி நான் ஏற்கனவே ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மொபைல்லே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிக்சல் வந்து உடையாமல் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் டுட்டோரியலில் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட் ஒன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா அதேமாரி நான் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜஸ்லாம் ஒன்று அடுக்கணும் அதேமாரியே தான் இப்போ இந்த இமேஜும் ஒன்று அடுக்கிறோம், லைனப் பண்ணுறோம் ஃபோட்டோவை. இதேமாரியே வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் லைனப் பண்ணலாம். செட் பண்ணுறோம் கரெக்டாக இமேஜ், அதே இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு மூட் ஒன் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் செட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ வந்து இடம் வந்து கொஞ்சம் கேப் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை செட் பண்ணுறேன். பாருங்கள், நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் அதேமாரியே தான் க்ராப் பண்ணுறேன். எடிட்டிங் கற்றுக்கணுன்றது எப்படி சொல்கிறது, எடிட்டிங் தான் முக்கியம். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது எடிட்டிங் தான். சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, சொல்லிக் கொடுக்க தான் அது தேவை.
நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், டிசைனிங் எந்த மாதிரி வேணுன்றது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். வீடியோ ஸ்லோ மோஷன் எல்லா வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறேன். மூட் ஒன் எடுத்து கொடுக்குறேன். கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டாவது கலெக்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது என்ன பண்ணுறேன்னா கேலரியில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ 2 ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். திருப்பி அதேமாதிரி பேக்ரவுண்டில் போகிறேன். அதே ஸ்டெப்ஸ் தான் திருப்பி ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள். ஆட் ஃபோட்டோவில் போயிட்டேன். இதில் போகாதீங்க. திருப்பி வெளியே வரேன். பேக்ரவுண்டில் போயிட்டு திருப்பி வேறு பேக்ரவுண்ட் லேயர் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ கிராப் ஆப்ஷனில் போகிறேன். கிராப் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ரேஷியோ வேணால் போஸ்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ இந்த இமேஜும் இந்த இமேஜ் 2 இமேஜ் நம்ம ஏற்கனவே இப்போ கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதேமாரி இதையும் ஜூம் அவுட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து லைட்டாக இடம் மிஸ் ஆச்சுனாலும் ஒயிட் கலர் தெரியும். அது கிராப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இப்போ இதை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் போடுறேன். அந்த மேலே வந்து லேயர் பாக்ஸில் போய்ட்டு டூப்ளிகேட் போடுறேன். திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் போடுறேன். இந்த இமேஜ் திருப்பி இந்த இமேஜ் அப்படியே மாற்றி ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் அதுமாதிரி மாற்றி நான் டூப்ளிகேட் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டூப்ளிகேட் இது இங்கே வைக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே இமேஜ் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இந்த இமேஜ் டூப்ளிகேட் போட்டு இங்கே வைக்கிறேன். திருப்பி இந்த இமேஜ் டூப்ளிகேட் போட்டு இங்கே செட் பண்ணுறேன். இந்தமாரி நான் வந்து ஒரே ஒரு 6 மொத்தம் 12 ஃபோட்டோ மட்டும் தான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 50 ஃபோட்டோவோட வச்சு பண்ணலாம். 50 ஃபோட்டோவில் வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். டூப்ளிகேட் போட முடியல. இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஏன்னா ஒரு 10 ஃபோட்டோ மட்டும் தான் இதில் பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். அதுவே ஃபோட்டோஷாப் வந்தால் எத்தனை லேயர் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த 2 இமேஜ் எடுத்திருக்கேன். திருப்பி என்ன பண்ணுறேன்னா அதே சைஸுக்கு இப்போ நான் அந்த ஃபோட்டோ மேலே வச்சு அப்படியே லைட்டாக ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன். இந்த இமேஜ் இல்லை, பக்கத்தில் இருக்க இமேஜ். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜில் மேலே இருக்க இமேஜ்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு தான். இந்த இமேஜ் இல்லை, இருங்க மேலே இருக்க இமேஜை வச்சு கரெக்டாக சைஸ் பார்க்குறேன். இந்த இமேஜ் தான். இப்போ இந்த இமேஜ் வச்சு லைட்டாக சைஸ் பார்த்துட்டேன். இது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல செட் பண்ணுறேன். கரெக்டாக அதே லைன் அப்பில் செட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து அதேமாரி இந்த இமேஜ் மேலே வச்சு சைஸு கரெக்டானு பார்க்குறேன். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இந்த இமேஜை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதேமாரி டூப்ளிகேட் போட்டு திருப்பி இங்கே வைக்கிறேன். இப்போ வந்து இந்த இமேஜை டூப்ளிகேட் போட்டு இந்த இடத்துல வைக்க போகிறேன். பாருங்கள், டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட் கொடுத்து இதையும் மூடோன்னு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோக்கு பின்னாடி போனோன்னா மூடோன்னு கொடுக்கணும், வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ நான் இதை மூடோன்னு கொடுக்குறேன். டூப்ளிகேட் கொடுக்குறேன். திருப்பி இதை டூப்ளிகேட் கொடுக்குறேன். இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து இன்னொரு இமேஜ் வந்து டூப்ளிகேட் கொடுக்க போகிறேன். டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை திருப்பி டூப்ளிகேட் போட்டிருக்கேன். இப்போ வந்து திருப்பி இந்த இமேஜ் டூப்ளிகேட் போட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு இமேஜ் டூப்ளிகேட் போட்டு அந்த நடு பாக்ஸில் செட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வேறு எதனா இமேஜ், இந்த இமேஜ் டூப்ளிகேட் போட்டிருக்கேன். டூப்ளிகேட் போட்டு திருப்பி இதே இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிராப் ஆப்ஷனில் போங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக அந்த ஒயிட் கலர் கிராப் பண்ணுங்கள். ஓகே, கிராப் பண்ணி வச்சு இப்போ வந்து ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஏன்னா சிங்கிள் ஃபோட்டோ எதனா ஒரு ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தாக இருக்கு பாருங்கள், அந்த இமேஜ் செட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சன் அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் ஆனோடனே இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன்னா மேலே இருக்க இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் இரேஸ் பண்ணுறேன். அந்த கை மட்டும் தெரிகிற மாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். ஃபோட்டோ நல்லா சென்டரில் செட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லைனா நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்கலாம், உங்களோட விருப்பம். சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சாலும் ஓகே தான், இல்லை ஃபுல்லாக வச்சாலும் ஓகே தான். நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை ஒரு லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்கலாம் பாருங்கள், இப்படி வச்சா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக தான் வைக்கிறேன். இப்படி வச்சாலும் 2 டைப்பாக இருக்குது இதில். மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுங்க. கரெக்டாக நடுவில் சென்டராக செட் பண்ணிவிட்டு மேலே சென்டராக செட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஹாப்பி பர்த்டே HAPPY ஹாப்பி பர்த்டே அப்படின்றது இது பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாண்ட்டு மாற்றுறேன். இந்த ஃபாண்ட்டு தான் எனக்கு எப்போயுமே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஃபாண்ட்டை வச்சுருக்கேன். கலர் வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கிராடினேட்டில் இருக்குது, டெக்ஸ்டர்ச்சர்லேயும் இருக்குது. நான் வந்து ரோஸ் கலர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு நீல கலரில் வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுக்குறேன். ஒரு மீடியமாக ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இல்லைனா ஒரு எல்லோ கலரில் ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ நல்லா ஜூம் இன் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே இந்த இதில் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இருங்க வரேன். ஓகே இதை டூப்ளிகேட் போட்டிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் போட்டிருக்கேன். நம்ம ஃபோட்டோ டூப்ளிகேட் போட்ட மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டையும் டூப்ளிகேட் போட்டு மேலே லைட்டாக அதேமாரி செட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து 3D டிசைனிங்கில் இருக்கும். ஓகே ஹாப்பி பர்த்டே. கீழே வந்து பேர் வந்து இவங்களுடைய பேர் போடலாமா? சரி இவங்களுடைய பேர் வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஹாப்பி பர்த்டே பேபி BABY பேபி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதேமாரி என்ன பண்ணுறேன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் கலர்ஸும் இருக்குது. ஓகே இதுவே போதும், நல்லாயிருக்கு. ஃபாண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு மாற்றுங்க. ஓகே எனக்கு இந்த டெக்ஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல செட் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே பேபி அப்படின்றத. ஓகே டெக்ஸ்ட் ஓகே செட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா பார்டர் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் போய்ட்டு என்ன பண்ண ஒயிட் கலர் பார்டர் செட் பண்ணுறேன். சுற்றி நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இன்னரில் செட் பண்ணுறது, அவுட்டரில் செட் பண்ணுறது. ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கேலரியில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸில் சேவ் ஆகிடும். அப்படி இல்லைனா க்ராப் ஆப்ஷனில் போய்ட்டு இருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்றிங்க. ஏன்னா ஃபுல் ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படியே சேவ் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணிடலாம். இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக ஏற்றிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கேலரியில் போய் இப்போ சேவ் பண்ணிங்க. டன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.